முடியல. இந்த வெளிய போறேன்னு சொல்லிட்டோம் வச்சுங்க, இந்த பொண்டாட்டிட்டு எல்லாமே, அவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்ணி வெளிய வரமாட்டாங்க. இங்க பார்த்தீங்களா? ஆமா. உங்களுக்கு என்ன ஒரு பேண்ட் சட்டை மாட்டிட்டு டக்குன்னு வந்துருங்க. நாங்க எல்லாமே தல சீவி, பொட்டு வச்சு, பூ வச்சு எல்லாம் ரெடி பண்ண வேண்டாமா? எனக்கு கடுப்பாயி போச்சு. "அட வா" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, வண்டியில உட்கார வச்சுட்டு அம்னிய டாட்டா காமிக்க சொல்லிட்டு அப்படியே கேமராவுக்கு, அப்படியே அவன் கிளம்பி மூஞ்சி பாரு, போனேன். மூஞ்சி பாரு, மூஞ்சி பாரு. அங்க போனோனே வண்டி வண்டி நின்னு ஜாம் போச்சு. ஆயிருச்சு. அ அப்புறம் சரி பெட்ரோல் அடிச்சுட்டு போலான்னு சொல்லிட்டு வண்டிய கொண்டு வந்து பெட்ரோல் அடிச்சாச்சு. காத்து ஏற புடிக்காதப்ப போதுன்னு சொன்னா கேட்கறது கிடையாது. நான் முன்ன இருந்த வெயிட்டுக்கு தான் உன்னால வண்டி ஏத்தாது. இப்பவுமா ஏத்தாம போயிரு. இல்ல. நம்ப போறது ரொம்ப லாங். அதனால வந்து ம். காத்து வந்து வாரம் ஒரு டைம்னாச்சும் அடிக்கணும். ம். காத்து இல்லைங்காட்டி தான் நான் அடிச்சேன். நான் உன்னை அடிக்கிறேன் ம். டெய்லியுமே. நீ வாரம் ஒருக்க காத்தடிச்சிரு. ஆ இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ப ஊர்லேருந்து கிளம்பியாச்சு. ஒரு லாங் ட்ரிப்பு. நம்ம பக்கத்துலேருந்து ஒரு குட்டிபாளையம் போற ரோடு. ஏவாப்பா இது? ஆமா. குட்டிபாளையம் குட்டிபாளையம். செரையாமலை ரோடுங்க. ம். இந்த வழியா கொஞ்சம் தூரம் தள்ளி போய் இந்த வழியா போனா நம்ம ஆறு செரையாமலை ஆறு வந்துரும். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே காடு. இந்த பக்கம் வந்து லொக்கேஷன் எல்லாமே சூப்பரா இருக்கும். இந்த ரூட் போனா வந்தோம்னா செரையாமலை ஆறு வந்துருங்க. இந்த பக்கம் பூரா பார்த்தீங்கன்னா, நெறைய ஷூட் இது எடுத்திருக்காங்க. வந்து குட்டிப்பாளையம் ரோடு தாங்க பாருங்க. ம். உயர்நிலை பள்ளின்னு போட்டிருக்கு. ஆனா ஸ்கூலுக்கு பக்கத்துல 2 வேகத்தடை வச்சிருக்காங்க. ஏன்னா, என்னைக்குமே பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு பக்கத்துல 1 வேகத்தடை இல்லைன்னா 2 வேகத்தடை கண்டிப்பா இருக்கும். அது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப நல்லது. இந்த இடத்துல கரெக்ட்டா நாங்க போயிட்டு இருக்கையில, நம்ம உறவுகள் ஒருத்தங்க, "ஹலோ, ஹலோ, 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 ஏய், ஏய்" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இந்த கரெக்ட்டா அந்த வேகத்தடை வேகத்தடை ஏறங்குனோன டக்குனு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டாங்க. திரும்பி பார்த்தா வாங்கன்னு சொன்னாங்க. வந்து கூப்பிட்டு அது அங்க ஒரு அண்ணா நிக்கிறாரு பாருங்க. அவிங்களுக்கு எங்கள பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம். ம். இருங்க எங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு, அ. கூட்டிட்டு வந்து ஃபோட்டோ நிக்க வச்சுட்டு, இருங்க நீங்க சாப்பிட்டே தான் போகணும். டீ குடிங்க, ஜூஸ் குடிங்கன்னு அந்த அளவுக்கு எங்கள கவனிச்சுட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம உறவுகள் எங்க இருந்தாலும் நம்மள பார்த்து டக்குன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. அவிங்க ம். கூப்பிட்டு நம்மள வந்து உபசரிக்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இங்க ம். பாருங்க இங்க கோயிலெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சாமி கும்பிட்டு அப்படியே பொடி இது பொடியா எங்கேன்னு நாங்க பார்த்தீங்கன்னா, இது கிளம்பியாச்சு. வந்து பவானி ஏரியாக்குள்ள வந்துட்டோம். ம். பவானி ஏரியாவுல வந்து உள்ள அந்த ஒன் வே ரோட்ல உள்ள பூந்து போயிட்டுருக்குறோம். ம். இது பார்த்தீங்கன்னா, பவானி பஸ் ஸ்டாண்ட் பக்கமும் போயாச்சு. பவானி பஸ் ஸ்டாண்டு நான் தான் "காமி பாப்பா" அப்படின்னு சொல்லி நான் தான் சொன்னேன். பாப்பா கேமரா புடி பாப்பான்னு சொல்லி குடுத்தான். ம். கேமரா அந்த பக்கம் ஆட்டுது, இந்த பக்கம் ஆட்டுது. நான் புடிச்சதே இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம். நீங்களே விளாக்ல பார்த்துருப்பீங்க. இந்த மாரி நாங்க போடுறது இதான் ஃபர்ஸ்ட் டைமு. அ. சரி ஒரு டைம் நான் போட்டு தான் பார்ப்பேன். ஏன்னா எடுத்து வச்சுட்டோம்னா பின்னாடி நம்மளுக்கு உதவும். ரூட் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து உனக்கு என்ன உதவிங்க? அண்ணன் பையன். அண்ணன் புள்ள. அண்ணன் அண்ணன் புள்ள. புள்ளையோட கல்யாணத்துக்கு ஃபர்ஸ்ட்டு போயிருந்தோம். அது கல்யாணம் வேற, ம். வேற பக்கம். அடுத்து வளகாப்புக்கு போயிருந்தோம். அந்த வளகாப்பு மண்டபத்த தாண்டி தான் அவிங்க வூடு. அப்ப போனது, இப்ப குழந்தை பொறந்து மொட்டை அடிச்சு காது குத்துறாங்க. அந்த விசேஷத்த நாங்க போயிட்டு இருக்கிறோங்க. ம். அப்படியே சரி ஏன்னா அப்ப போனது நம்மளுக்கு ரூட் தெரியாதுல்ல. அதனால இப்ப போம்போது கொஞ்சம் இல்ல சரி போம்போது புடிச்சு வச்சுக்கலாம் எச்சரிக்கையா புடிச்சுட்டு இங்க பாருங்க ஆறு. இது வந்து எது? பவானியா? பவானி ஆறு. ஆ பவானி ஆறுங்க பாருங்க. ஆ பாலம் பெருசா இருக்குது. தண்ணி தான் கம்மியா இருக்கு. இங்க கரெக்ட்டா அந்த டர்ன விட்டு இது வந்து மயிலம்பட்டி போற ரோடுங்க. ஆ மயிலம்பட்டி பாருங்க ஒரு 2 பேரும் அம்மா, மகன் வராங்க. இங்க அந்த அக்கா இருக்காங்க. பார்த்தோனே டக்குனு கூப்பிட்டு அந்த நிப்பாட்டிட்டாங்க. அக்காவும் கூப்பிட்டாங்க. "அலோ, அலோ, அலோல நில்லுங்க, நில்லுங்கன்னு" சொல்லி கூப்பிட்டு, அ, அவிங்களும் நம்ம ஃபாலோவர்ஸு. அ, கடைசில பார்த்தா அவிங்க அந்த அக்காவோட அப்பா, அம்மா ஊரு எங்க ஊர் தான். எங்க அ, வீட்டு பக்கத்துல தான் இருக்காங்க. ம். அவிங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இவரத்தான் வந்து "அண்ணா உங்கள பார்த்து பார்த்து நானே எங்க வீட்டுக்காரர் அ, சிரிச்சுட்டே இருப்பேன்னு" சொல்லிட்டு, "அண்ணா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாண்ணா" அ. அப்படின்னாங்க. "வாங்க்கா தாராளமா ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு" சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு, அந்த அக்காவுக்கு பாய் சொல்லி அனுப்பி வச்சுட்டு நாங்க வந்துட்டோங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, பூரா கோயில் திருவிழா நெறைய ஆமா. இது ஆடி மாசம்ல. அதனால ஆ. எல்லா ஊர்லயுமே நோம்பி விசேஷம். நாங்க போகையிலயே பாட்டெல்லாம் படிச்சுட்டு இருந்துச்சு. டேப் ம், ரெக்கார்டெல்லாம் ம். கட்டி வச்சு பாட்டு படிச்சுட்டு இருந்தது. இங்க தெரியுது பார்த்தீங்களா மலை. இது வந்து பவானி ஊராட்சி கோட்ட மலைன்னு சொல்லுவாங்க. நான் இன்னும் ஒரு டைம் கூட போனதில்ல. ஆனா ம். நெட்டு குத்தலா இருக்கு அப்டின்னாங்க. எங்க அண்ணன்லாம் போயிட்டு வந்திருக்காப்படி. ஆனா நான் இன்னும் போனதே இல்ல. அதுக்கு தான் நான் பாப்பா இது காமி பாப்பா ஒரு நாளைக்கு கண்டிப்பா கோயிலுக்கு மேல போயிட்டு வரணும் பாப்பா அப்டின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இது வந்து நாங்க பார்க்காத இடம். ஆமா. மாமாவே நானா பார்த்ததே கிடையாது. பார்த்ததில்ல. இது நானு என்ன ஊருன்னே தெரியல. நாங்க மயிலம்பட்டி போயிட்டு, நாங்க இன்னொரு வேற ஒரு ஊருக்கு போனோம்ல, அந்த வழியா போனோம். ம். இது புது ரூட் வழியா போலாம் பாப்பா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். இந்த இடத்த பார்த்தோன்னே எனக்கு வித்தியாசமா தெரிஞ்சுது. என்னடா இது இங்கெல்லாம் வெறும் மேல பாலமாட்ட போகுது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்ச இங்க நேரம் ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா, பண்ணிட்டு இருந்தேன். நம்ம படத்துல தான் பார்த்துருப்போம். இந்த மாரி பெரிய இது ம், பாலம் லொகேஷன் எல்லாம். நாங்க கூகுள் மேப் போட்டு வந்தோம். ஒரு ம். ரூட் போட்டு. அது இந்த வழியா எங்கள கூட்டிட்டு வந்துச்சு. ஆனா வந்து வந்தது நல்லதுதான்னு வச்சுக்கங்களேன். இதெல்லாம் நாங்க பார்த்ததே இல்ல. பார்த்ததே இல்ல. பார்த்துருக்கோம். படத்துல தான் இந்த மாரியெல்லாம் நான் பார்த்துருப்போம். ஹீரோலாம் டைவ் அடிச்சு, ம். வில்லனை எல்லாம் புடிப்பாங்கல்ல அந்த மாதிரி. ஆறு பார்த்தீங்களா, செல்ஃபோன வச்சுட்டு இவரு புடிச்சுட்டு பயம் புடிச்சுக்கிச்சு. எனக்கே பயம் புடிச்சுக்கிச்சு. உள்ள கீழ விழுந்துருமோன்னு. ஆ. அங்க ஒரு தாத்தாவாவது மீன் புடிச்சிட்டு இருந்தாரு பரசல்ல. தாத்தா கை நீட்டி ஜூம் பண்ணி காமிக்கிற மாரி. காமிப்பாரு இவரு. ஜூம் பண்ண முடியாதா? கை வச்சு பார்த்தா ஜூம் ஆகல. ஆ. அதனால விட்டுட்டேன். சரி, சரி, சரி. அதனால தான் சரி அடுத்து அங்க போலாம் நின்னு பாப்பா. ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு, வீடியோ ஒண்ணு எடுத்துட்டு கிளம்பியாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரத்துல நாங்க பக்கமா கிளம்பிருவோம். அந்த ம். ரூட் நாங்க வந்துட்டுருக்குறோம். இங்க ஃபுல்லா எல்லாம் பார்த்தீங்கன்னா, புளிய மரம் தான். நம்ப பக்கம் இருந்தது எல்லாமே இது வந்து பார்த்தீங்கன்னா, மேட்டூர் ரோடு இந்த ரோடு. ம், ம். மேட்டூர் ரோடு வந்தாச்சு.
நெருஞ்சிப்பேட்டை அது. நம்ம நெருஞ்சிப்பேட்டை தானேப்பா அது? ஆமா. நெருஞ்சிப்பேட்டை ரோடு அது. ம். நான் வந்து என்ன சொல்லிட்டு ஐ அம் கோயிங் டூ சென்னைன்ட்டு வந்துட்டேன். நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுங்க. ஒரு வழியா நம்ம விசேஷம் நடக்கிற வீட்டுக்கு வந்தாச்சு. அ. எல்லாரும் வந்து நாங்க ஃபர்ஸ்ட்டு வந்தோனமே ஃபர்ஸ்ட்டு பந்தி போக ஆரம்பிச்சுருச்சு. ம். எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப நம்ம சொந்தக்காரங்க எல்லாத்தையும் கவனிச்சாச்சு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவரோட வந்து அண்ணா. ம். இவரு இது வந்து எங்க அக்கவுண்ட்டுக்காக இது எங்க தாய்மாமன் பொண்ணு. ஆ. அக்கா, பெரிய அக்கா. அவங்களோட இவங்க வீட்டுக்காரு. ம். இவங்கலாம் வந்து எங்க சொந்த பந்தங்க. ம். ரொம்ப நல்ல ஜாலியான டைப்பு. இன்னும் நெறைய பேர் வருவாங்க. ம். நாங்க வர வரைக்கும் அவைங்க இன்னும் வரல. நாங்க வந்ததுக்கப்புறம் வந்தாங்கன்னா என்னன்னு தெரியல. ம். எல்லாருமே வந்து நல்ல டைப்பு. நல்ல ஜாலியா சந்தோஷமா பேசுவாங்க. அவைங்களுக்குன்னா ஒரே சந்தோஷம். ம். எங்கள பார்த்தோட்டவே ஏன்னா எங்க வீடியோ செல்லுலயும் பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு நேர்ல பார்த்தோன்னே ஒரே குஷி. ம். எல்லாருமே சாப்பிட உட்கார ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பதான் எல்லாரும் ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிச்சுட்டுருக்காங்க. அவிங்க அக்கா வந்து, "நீங்க என்னப்பா நீங்கலாம் வேற லெவல் போயிட்டீங்க" அப்படின்ட்டு அந்த அக்கா அப்படின்னு இந்த எங்கள அக்கா ஓட்டிட்டு என்னென்னவோ இருக்கிறாங்க. ஓட்டுறாங்களா, உண்மைய சொல்றாங்களான்னு தெரியல. எங்கனால ஐயய்யோ! போதும் போதுமக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அ. அங்க பந்தி காலியா போகுது. அந்த பக்கம் போய் சாப்பிடணும்னு நான் தான் போய் அப்படி இப்படின்னு சை பண்ணிட்டு இருந்தேன். அதான் எங்க அக்கா சிரிக்குது வேற. நான் என்ன சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எங்க எங்க அக்கா அக்காவ இது எங்க அக்கா கல்யாணம் வீட்டு முடிச்சுட்டாரு அப்படின்னு அப்படின்னு சொல்லி இப்படி தாலி கட்டுற மாரி செஞ்சுட்டுருக்காங்க. எல்லாரும் சாப்பிட உட்காந்தாச்சு. ஏன்னா நம்ம அப்பதான் வந்து ஃபர்ஸ்ட்டு பந்தி ஆரம்பிச்சுச்சு. சரி அடுத்த பந்திக்கு நம்ம போய்க்கலாம். ம். நான் எந்திரிங்கிற இவ தான் சொல்லிட்டு நம்மளுக்கு முன்னாடி வந்தவங்களா வெயிட் பண்ணுவாங்களா, நீ வெயிட் பண்ணு கம்முனு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ம். அப்புறம் ஏகப்பட்ட பேர் வருவாங்கன்னு நெனச்சுட்டு இருந்தாங்க. ஆனா பார்த்தா நாங்க தான் ஃபர்ஸ்ட்டு முன்னாடி வந்திருக்கோம். இன்னும் ம். நெறைய பேர் வரல. சரி அவங்க வர வரைக்கும் நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, வானமெல்லாம் மோடம் போட ஆரம்பிச்சுருச்சு. ம். மழை வரதுக்குள்ள சரி நம்ம சாப்பிட்டு கிளம்பலான்னு சொல்லி சாப்பாட்டுக்கு உட்காந்தாச்சு. 2வது பந்திக்கு உட்காந்தாச்சு. ம். எல்லாம் விதவிதமா நான் என்ன சொல்றேன்னா, அந்த ஒரு வே அ ஏதோ ஒரு வேள சாப்பாட்டுக்கு தான் அங்கருந்து தக தகன்னு ஒடியாந்துட்டோமே அப்படின்னு. இல்ல கறிலாம் நெறைய வச்சுட்டாங்க. சாப்பிட முடியல. ஏவாப்பா? ஆமாங்க. ஆனா ம். நல்லா சூப்பரா சூப்பரா இருந்துச்சு. செஞ்சிருந்தாங்க. சமையல்லாம் சூப்பரா இருந்துச்சு. மட்டன் குழம்பு, ம். அப்புறம் அடுத்தது என்னது? சிக்கன் குழம்பு. நத்தங்கோடல் ம். வறுவலு, அடுத்து சிக்கன் குழம்பு, மொட்டு ம். எல்லாமே வச்சாங்க. சூப்பரா இருந்துச்சு. இவிங்க மெயினா யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவிங்க எங்க தம்பி, ம். எங்க மாமியாவோட அக்கா பையன்வன். ம். அப்புறம் இவரு பார்த்தீங்கன்னா, நல்லா நெருக்கமான ஒரு அவரு உறவு. ஒருத்தர் இருந்தாரு பாருங்க. அவர பத்தி தான் மெயினா சொல்லோணும். நான் ஆமா. கண்டிப்பா அடுத்த வீடியோல சொல்றேன். இவரு புள்ளைக்கு தான் நாங்க விருந்துக்கு போனது. ஆமாங்க. சாப்பிட்டு முடிச்சு வெளிய வந்தாச்சு. ஒரு வழியா இந்த வந்தாச்சுங்க. இந்த இதுதான் அந்த இந்த வீடுங்க. விருந்து வீடு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நடு காட்டுக்குள்ள இருக்குது. சூப்பரான ஏரியாவுக்குள்ள இருக்குது. ம். எந்த டிஸ்டர்பன்ஸும் இப்ப கிடையாது. நாங்க இருக்கிறோம் பார்த்தீங்களா, நாங்க இருக்கிற வீட்டுக்கு பின்னாடி எல்லாமே சுத்தி வந்து எல்லாமே காடு எல்லாமே இருக்குது. இது வந்து சுத்தி காட்டுக்குள்ள நடுவால வீடு கட்டியிருந்தா எப்படி ம். இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. சுத்தி எல்லாமே அங்க வயலு, ம். சோளம் எல்லாம் கம்பு இதுதான் போட்டுருக்காங்க. ஆனா சூப்பரா இருக்குது. இயற்கையான இடத்துல சந்தோஷமா, ஆரோக்கியமா இருக்கிறாங்க. நாங்கள்ட்ட சூப்பரா சாப்பிட்டு வெத்தல பாக்கு போட்டு அத நாக்கு நோட்டம் சொலட்டி சொலட்டி பார்த்துட்டு இருக்கிறது. உனக்கு 2 செவந்திருக்கா, பேத்துக்கும் எனக்கு என்ன செவந்திருக்குதான்ட்டு. ஆமா. ஓகேங்க. முடிஞ்சுச்சு. நல்லபடியா விருந்து முடிஞ்சிருச்சு. சரி ம். வீட்டுக்கு நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, எங்களோட இடம் தாங்க. ம். கேட்டாங்கன்னு சொல்லி வித்துட்டோம் அப்படின்னு சொல்லி ம். நாங்க சொல்லிட்டு இருந்தா, கரெக்ட்டா எங்க அக்கா வராங்க. "என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு?" "அக்கா அதெல்லாம் எங்க இடங்க தான்க்கா" அப்படின்னா, "என்னடா சொல்லவே இல்ல" அப்படின்னு. "ஆமாங்க்கா கேட்டாங்கன்னு குடுத்துட்டோம்" அப்படின்னு கேட்டி, ம். அக்காவுக்கு சிரிப்பு ஒண்ணும் தாங்க முடியல. சரி ஓகேங்க. நல்லபடியா விசேஷம் முடிஞ்சுச்சு. இனி அடுத்த நெக்ஸ்ட் வீடியோல விழா பார்ப்போம். பார்ப்போம். நெக்ஸ்ட் பாய். பாய்.